இன்னைக்கு ஒரு ஸ்ரீகாந்த் தான் பிடிச்சாங்க, ஒரு கழுகு கதாநாயகனை தான் பிடிச்சாங்க. 1000 கழுகுகள்னு சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. நான் ஒரு 2-3 மாதம் முன்னாடியே பேசினேன், சினிமா இண்டஸ்ட்ரியில் போதைப் பொருள் அதிகமாக நடமாட்டம் இருக்குது அப்படின்னு. இந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் என்ன தான் காதில் வாங்குறாங்கன்னே தெரியல. எல்லாருமே பயங்கர கருத்து சொல்கிறவங்க தான். ஓகே, சொசைட்டியில் அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்கிறவங்க தான். யாராவது ஒருத்தவங்க இந்த டாஸ்மார்க் எதிராக குரல் கொடுத்துருக்காங்களா? ஸ்ரீதர் தான் இன்ஸ்பெக்டர், அவன் தான் எல்லாரையும் அடித்தது, அவர் தான் A1 பெயில் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. 150 சாட்சிகள் விசாரணை நடைபெறுது. ஆனால் இதே ஒரு அதிகாரத்தில் உள்ளவங்களை கொண்டு வச்சு ஒன்றால் அடிச்சிட முடியுமா? ஒரு கம்யூனிட்டி லீடரை கொண்டு வச்சு அடிச்சிருவியா? ஒரு ரிலீஜியன் லீடரை கொண்டு வச்சு அடிச்சிருவியா? ஏன் ஒரு டெரரிஸ்ட்டை கொண்டு வச்சு அடிச்சிருவியா? நீ முடியாது. எங்களையே 4 போலீஸ் தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மறுக்கல்னாலும் உண்மை அதுதான். அது இந்த ஆட்சி மாறுறானே இந்த ஆட்சி மாறுறானே எந்த ஆட்சி மாறுறாலும் தப்பு செய்கிறோம் 4 பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் சார் இருக்கார், அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். ஆக்சுவலாக ட்ரக் இஷ்யூவில் வந்துட்டு ஸ்ரீகாந்த் அவர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவங்கள வந்துட்டு வாரண்டியில் வச்சு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அவருக்கு இப்போ வந்துட்டு கழுகு பட ஹீரோ கிருஷ்ணா அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துனதுல விசாரணை நடத்துனதுல அவரும் சிலரோட பேர் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார். இல்லை, நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன், இது ஒரு தொடர்கதை செயின். இது அப்படியே போயிட்டே தான் இருப்பான், யாரோடய நிற்காது. இப்போ இவரோடய நிற்காது. அவங்க ஒரு கழுகு படத்து ஹீரோ கிருஷ்ணா வந்து விஷ்ணுவர்த்தனோட தம்பிமா, பில்லா படம் எடுத்தவரோட பிரதர் அவர். அது அப்படியே செயின் போயிட்டே தான் இருக்கும். இப்போ அவர் ஒரு 2 லிங்க் அப்படியே லிங்க்கு வாட்ஸ்அப்பில் இவங்க வந்து குரூப் ஆரம்பித்து கோடு வேர்டு வச்சு இதை வந்து கைமாற்றிருக்காங்க. இப்போ அதான் விஷயம். நம்ம மென்பொருள் எவ்வளோ அட்வான்ஸாக போகிறோமோ அந்தளவுக்கு அன்சேஃப் தான். யார் மெசேஜையும் பேக்கப் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் வாட்ஸ்அப் மெசேஜ் எப்போ ஒன்றுமே பேக்கப் எடுத்துடலாம். அதுதான் நடந்து போச்சு. இதில் பேக்கப் எடுத்ததில் மாட்டிட்டார். ஆக்சுவலாக ஸ்ரீகாந்த் மாட்டினதுமே இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, ஒரு பாரில் சண்டை நடக்குது, நுங்கம்பாக்கம் பாரில். அஜய் வாண்டியார் இந்த குரூப் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் பாட்டில் விட்டு. அதில் ஒருத்தர் மாட்டுறாரு பிரசாத். அப்படியே இப்போ அவர் ஏடிஎம்கேல முக்கிய புள்ளியாக இருந்தார். அவரை பிடிச்சி அப்படியே லிங்க் பிடிச்சி போனால் அப்புறம் பிரதீப், அப்புறம் ஒரு கானா நாட்டை சேர்ந்த ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் அவர் ஒருத்தர். இப்படியா வரிசையாக லிங்க் எடுத்து வரக்கூட தான் ஸ்ரீகாந்த் மாட்டுறாரு. ஸ்ரீகாந்தும் கொடுத்தோன்னு ஸ்ரீகாந்த் ஏன் மாட்டுறோன்னா, பிரசாத் வந்து திரைப்பட தயாரிப்பாளர் ஆகிறாரு. தயாரிப்பாளர்களை அவர் வச்சு படம் எடுக்கிறாரு. ஸ்ரீகாந்த் தான் ஹீரோ. அவர் ஒரு 4-5 படம் நடித்தார். 4-5 சரியாக போகலை அவருக்கு. நண்பன் தான் நல்லா போச்சு. பார்த்திபன் கனவு நல்லா இருந்தது அவர் படத்தில். அதோட விளைவாக தான் இப்போ அவர் இதில் லாக் ஆனது. அப்போ அவருடைய சர்க்கிள் எல்லாம் யார் இருந்தா அப்படின்னா, போலீஸு ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட வந்து எப்படி பைக்கை நிறுத்தக்குள்ளே சாவியை கொடுக்குறாங்களோ ஃபஸ்ட்டு ஒரு செல்லை வாங்கிடுவாங்க. நீ அதுக்கு மாதிரி ஃப்ரீயாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கலாம், நடமாடிக்கிட்டு இருக்கலாம். சார் ஒரு ஃபோன் பண்ணி தரேன் கொடுங்க. நான் கூட இல்லை தம்பி இந்தாங்க என் ஃபோன் இது பண்ணுங்க தம்பி ஏன் அப்படின்றவாங்க. செல்லை கொடுக்க மாட்டாங்க. செல்லை எடுத்துக்கூட அப்படியே போட்டு பேக்கப் பண்ணுற அதுக்கெல்லாம் தொழில்நுட்ப வல்லுநர்கள், டெக்னாலஜி உள்ளவங்க போலீஸ்லேயே ஆள் எடுத்துட்டாங்க. போட்டு A to Z உங்கள் பேக்கப் எல்லாத்தையும் எடுத்து ஃபோட்டோ வீடியோ கீடு எல்லாத்தையும் எடுக்கக்குள்ள தான் இவர் மாட்டினார். கிருஷ்ணா கேரளாவுக்காக ஓடி போயிட்டார் பாவம். அவர் அங்கே போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவருக்கு பர்சனல் லைஃபும் ஃபெயிலியர் ஆகிட்டு. ஒய்ஃபு வந்து வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்துகிறாரு. உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் வர கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தது, வழக்கெல்லாம் நடந்துச்சு. அதுவும் ஃபெயிலியர். இதுலேயும் மாட்டிக்கிட்டார். அவர் அங்கங்கே போய் பார்த்தாரு, செட் ஆகலை. போலீஸ் பிடிச்சி நேற்று ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அவரை. அடுத்து அவரை கஸ்டடி எடுப்பாங்க. என்ன பிரசாத்தை கஸ்டடி எடுக்கணும். அடுத்து மறுபடியும் ஜுடிஷியல் கஸ்டடி இப்போ ஸ்ரீகாந்த் எடுப்பாங்க. அதுக்கடுத்து இவரை எடுப்பாங்க. அப்போ எடுக்கக்குள்ள ஆளுக்கு ஒருத்தரை கை காமிச்சு தான் ஆகணும். ஆக்சுவலாக சார் இந்த நெட்வொர்க் வந்துட்டு அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் மகன் பக்கம் போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இதில் ஒன்றும் அரசியல் கலக்கிறதுல யார் செஞ்சாலும் ஏற்றுக்க வேண்டியதுதான். இப்போ வழக்கு தான் வருமா? ஏமா திமுகவில் அயலக பிரிவில் ஒருத்தர் இருந்தார், ஜாபர் சாதிக். அவர் ஒரு போதைப் பொருளை மாட்டிட்டார். மாட்டினோடனே திமுக அரசு அவரை உடனே கட்சி விட்டு நீக்கினுச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அது அவரோட பிரச்சனை, அது அவர் பார்த்துக்கிட்டோம், அவ்வளோதான். சிம்பிள். இப்போ பெயில் எல்லாம் வந்துட்டார் அவர், அவ்வளோதான். அப்போ எதிர்கட்சி தலைவர் மகன் பேர் அடிப்படுது, அவரும் இருக்காருன்னு உள்ளே போகுதுன்னா அப்புறம் போய் தான் ஆகும். அதை யார் இது தடுக்க முடியாத, யாரும் காப்பாற்ற முடியாதுமா. சில விஷயங்கள் காப்பாற்றுற வழக்கு, காப்பாற்ற முடியாத வழக்குன்னு இருக்குது. ட்ரக்கில் வந்து கஞ்சாவோட எதாவது காப்பாற்றிடுவாங்க. அது எதாவது குடித்தாங்க உண்டான் அப்படின்னா கூட காப்பாற்றலாம். நீ பாட்டுக்கு உட்காந்து 100 கிலோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? காப்பாற்ற முடியாது. அடுத்தது இப்போ பேர் அடிபடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஆல்ரெடி அவங்க விசாரணை வளையத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. பட் இவர் எதிர்கட்சி தலைவர், அதிமுக பிராண்டு, அவருடைய மகங்க உள்ள அவர் உச்சகச்ச டெல்லி வரைக்கும் அவரும் போவார்ல. பிள்ளைய விட்டுட்டு தேடுவாங்களா?
டெல்லி வரைக்கும் அவங்களும் போவாங்க. கை காட்டுறவங்க வலுவாக இருந்து கை காட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. ம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு யூடியூப்பில் பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ சேட்டலைட் மீடியாவெல்லாம் மென்று துப்பிட்டு தான் இருப்பாங்க நியூஸை. கண்டிப்பா நமக்கு வந்து வந்த செய்திகளோட தொகுப்பு தான் நம்ம பேசுகிறோம். பேசுறோம். கண்டிப்பா. ஆல்ரெடி நியூஸ் எல்லாம் லீக் ஆகிட்டுது. ம். எதிர்கட்சி தலைவர் ஏன்னா அம்மா என்னம்மா அவர் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி ஐயா முதலமைச்சராக இருந்தபோது சுகாதாரத்துறை மந்திரி விஜயபாஸ்கர் அவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு குக்காவை வித்தாருன்னு வழக்கு இருக்குமா அவர் மேலே? பன்ராக் ஆன்ஸ் கூலிப்பு இந்த குக்கா ம். இது வித்தாருன்னு அவர் மேலே வழக்கே இருக்கு. அவர் மேலே அதை பார்த்துங்க. சுகாதாரத்துறை மந்திரி அவர் டாக்டர் இத்தனைக்கும் நல்லா பேசுவார் அண்ணன். அதான் வந்து அவர் வழக்கு அவர் மேலே இருக்கு. நம்ம கட்சி தூத்தலை யாரையும் அள்ளி தூத்தலை, வழக்கு இருக்குது. என் மீது இருந்தாலும் வழக்கு தான், உங்கள் மீது இருந்தாலும் வழக்கு தான், ஏற்றுக்கொள்ள தான் வேணும். கண்டிப்பா சார். ஆக்சுவலா இதுல முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேரோட பேர் வந்துட்டு அடிபட்டுட்டு இருக்கு. எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இதுல கிளற வந்துட்டு நிறைய பெரிய பிரபலங்கள் வந்துட்டு சிக்குவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி இது விசாரணை போயிட்டே இருந்தா இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி மொத்தமும் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? நான் ஒரு 2-3 மாதம் முன்னாடியே பேசினேன். சினிமா இண்டஸ்ட்ரியில் போதைப் பொருள் அதிகமாக நடமாட்டம் இருக்குது அப்படின்னு. இந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் என்ன தான் காதில் வாங்குறாங்கன்னே தெரியல. ஒரு பொறுப்புக்காவது பார்க்க வேண்டாமா? ஏம்மா எவ்வளோ ஆடியோ லான்ச் நடக்குது, எவ்வளோ சினிமா ஃபங்க்ஷன் நடக்குது, அது என்ன படம் சக்ஸஸ் மீட் நடக்குது, அதுலெல்லாம் போய் பார்க்கணும்ல. இன்டெலிஜென்ட் என்ன தான் பண்ணுறாங்க பார்த்தா தானே தெரியாமா? இப்போ நீங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னே தெரிஞ்சது டாஸ்மார்க், இந்த ஒயின் ஷாப், பிராந்தி கடை, இதுதான் நம்ம கண்ணுக்கு நேராக தெரிஞ்ச போதை டிஸ்பிளேயில் இருக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒயின் ஷாப்புன்னு கையில் எடுத்து பேசுவாங்க எல்லாருமே. அதில் இந்த போதையில் கூட ஏழையாக இருக்கவனுக்கு பெரிய போதை கிடைக்கிறதில்ல. போதை இருக்குல்ல, அது தப்பு தான். அதை விட ஏழையாக உள்ளவனுக்கு கிடைக்காது. 1 கிராம் 12,000 ரூபாம்மா கொக்கைன். 1 கிராம் 12,000 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு யார்கிட்ட காசு இருக்குது? 1 கிராம்ங்கிறது ஊதுனா பறந்துடாது, இவ்வளோதான் இருக்கும் 1 கிராம். அது 12,000 ரூபா. கிட்டத்தட்ட 4,75,000 ரூபா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஜிபேலேயே மாற்றிருக்காங்க. இது போக ஹேண்ட் மோடு கேஷ் எவ்வளோ இருந்துடும், கை மேலே எனக்கு பணம் கொடுத்தது. கடைசிக்காக தான் பேட்டியே சொல்கிறாரு, கடைசி 10 லட்ச ரூபா சம்பளத்தை நான் வாங்கியே பார்க்கல, போதையாகவே வாங்கிட்டேன். ட்ரக்கில் எல்லாம் உளர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள், தெக்கோடக்கு தெரியாமல். நான் இது கேரளாவில் வந்து சினிமாவில் வந்து போதை இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் அடிபட்டுச்சு ஹேமா கமிட்டிக்கு பிறகு. அப்போயே நான் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். இங்கே சினிமா இண்டஸ்ட்ரி போங்க, ஏன் அவ்வளோ பேர்கிட்ட போதை இருக்குது, அவ்வளோ பேர் கஞ்சா வச்சுருக்காங்கம்மா. விற்கவும் செய்கிறாங்க, எல்லாம் செய்வாங்க. அம்மா எவ்வளோ நாளைக்கு தான் கன்சியூமே பண்ணுறது? அப்புறம் செல்லராக மாறிட வேண்டியது தானே. ஒரு கட்டத்தை ஒரு அளவு வரைக்கும் தாம்மா கன்சியூமர், அப்புறம் வந்து செல்லர் தானே. எல்லாமே இப்படி தாம்மா ஒரு காலத்தில் நடந்திருக்கோம். கொஞ்சமாக கல்லறைக்கு முதல்ல நம்ம குடிச்சு பார்த்துருப்போம். அப்புறம் எனக்கு மரம் ஏற தெரியாது, எனக்கு 10 ரூபாய்க்கு கல் கூடனா விற்போம். அப்புறம் அப்படியே போயிட்டே தானே இருக்கும். சார் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் வந்து கிராமத்தில் வந்து காய்ச்சினாங்கம்மா. இந்த சாராயம் இது வந்து காய்ச்சுவாங்க. நான் பார்த்துருக்கேன். எனக்கு வயசு இல்லையே, நான் பார்த்துருக்கேன்னா ஒரு 6வது 5வது 7வது அப்படி படிச்சுவேன். நாகப்பட்டினத்துலேருந்து கலால்னு போலீஸ் வருவாங்க, மொபைலும்பாங்க அவங்கள வந்து எல்லாத்தையும் உடச்சி அள்ளி போட்டு போவாங்க. அது இன்னமும் பழங்குடி மலைவாழ் மக்கள்கிட்ட வந்து இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ஜவாது மலை ஜமுனாமுத்தூர் போனால் பியூர் சாராயம் கொடுப்பாங்க. பியூர் இதை வாங்கி குடித்தா செத்து போகணும். எதை கள்ளக்குறிச்சியில் குடித்தாங்க பாரு, மெத்தனால்லாம் கிடையாது, அது பியூர் எரி சாராயம். அவங்க எரிப்பாங்க, அது போலீஸுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்களோட வாழ்வியலோட ஒன்றியது அது. எல்லாம் கடுக்கா எல்லாம் போட்டு காய்ச்சி அவங்க இன்னமும் இருக்குது. இல்லைன்னா பொய் என்ன இருக்குது, நான் சொல்கிறது பொய்யெல்லாம் கிடையாது, உண்மை தான். அங்கே பாட்டிலில் கொடுப்பாங்க, அது ஹை கிளாஸ், அது 2000 ரூபா கூட சொல்லுவாங்க விலை. அது நமக்கு தெரிஞ்சால் யார் தான் வாங்கி கொடுப்பானுங்க. ஜமுனாமுத்தூர் ஜவாது மலை இருக்குது. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூக்கு பிறகு தான் கலெக்டர் மேலே வந்து ஹைகோர்ட்டே கோவப்பட்டுச்சு. ஏங்க அதெல்லாம் அப்படி இருக்குது, அது என்னென்னா பார்க்குறது இல்லையா போயின்னு. அப்புறம் தான் போய் டோட்டலாக நீங்களாம் இருக்கக்கூடாது, சில விஷயங்களை வந்து அரசும் சரி காவல்துறையும் கண்டுக்காமல் இருப்பாங்க. மலைவாழ் மக்கள் பூர்வீக குடி மக்கள்கிட்ட போய் நம்ம என்ன பேசுறது? அவங்க இருக்கிறது ட்ரைப்ஸ், அங்கே அவங்க ஒன்றும் செல் பண்ணலை, அதை அவங்களுடைய பயன்பாட்டுக்கு தப்பு தான், அஃபென்ஸு தான் அது. ஆனால் அவங்கள போய் நம்ம டைட் பண்ணி கேட்க முடியாது. என்னான்னு கேட்குறது? அவங்க காட்டுக்குள்ளே போகிறதுனாலே அவங்க உதவியோடு தான் இவங்க போகணும். இல்லாட்டி புளிச்சிங்க இவங்களை கடிச்சு விட்ருவோம், வேறு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை அவங்கள தான் கூட்டிகிட்டு போகணும். அவங்கள தான் அந்த வாழ்விழி பார்த்து அழிச்சிட்டு போவாங்க. அது இப்போ இல்லை, சுத்தமாக அழிச்சு எடுத்துட்டாங்க, எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டிட்டாங்க. அதுமாதிரி கஞ்சா ப்ரொடக்ஷன் 0% தமிழ்நாடு. உற்பத்தி கிடையாது கஞ்சா, பட் நடமாட்டத்தில் இருக்குது. அது ஆந்திரா வழியாக வருது, ஆந்திரா கஞ்சா கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் கூடலூர் போன்ற பகுதிகள் குளிர்ந்த பிரதேசத்தில் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. அதை சட்டமன்றத்திலே அறிவித்தாங்க, காவல்துறையும் டிஜிபின்னு டிக்ளேர் பண்ணார், அதை எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க, எதிர்கட்சி தலைவர் ஏற்றுக்கிட்டார். ஆனால் நடமாட்டத்தில் இருக்குது, புழக்கத்தில் இருக்குது. நல்ல சின்ன சின்ன பசங்கள்கிட்டே வந்துருச்சுமா கஞ்சா. பெண்கள் ஆண்கள் மட்டும்தான் அஃபென்ஸா?
அவ்வளோ பெண்கள் இருக்காங்கம்மா அதில் அந்த லைனுக்குள்ளே. இதுலேயும் பாருங்கள், ஒரு லெவலோட தோன்றதை விட்டாங்கன்னா அப்படி எல்லாம் அப்படியே தப்பிச்சாங்க. பிடிச்சி விடாமல் தூந்தி தோன்றன்னு முடிவெடுத்து கிளப்புனாங்கன்னா அங்கே வரையும் போய் நிற்கும். எல்லாருமே மாட்டிடுவாங்க. ஏன்னா நான் ஒரு விஷயம் நல்லா கேட்டேங்க. இந்த நான் பேசுகிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு நேரேஷன் கேட்டிருக்கீன்ட்ட, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அந்த கொஸ்டினை விட்டு நான் பேசி அதுக்குட்டு இப்போ சப்ஜெக்ட் விட்டு அவுட்ரு ஆனாலும் மறுபடியும் திருப்பி அந்த சப்ஜெக்டில் உள்ளே வரணும். ஏன்னா வெறும் சப்ஜெக்டை பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, 2 நிமிஷம் கூட பேச முடியாது. ஆனால் சினிமாவில் சில முக்கிய இயக்குனர்கள், பெரிய இயக்குனர்கள், இருட்டு படமாக எடுக்கிற இயக்குனர்கள், இருட்டு படமாக இருக்கும் அவங்க படம், குளிர்ந்த கண்ணாடிகள் அணிவிக்கிறவர் நிறைய பேர், ஓகே, அவங்களாம் ஸ்டேஜில் வந்து சமீப காலத்தில் பேசின பேச்சுக்களை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப இரலவெண்ட்டாக இருக்கும். ஒரு சக்ஸஸ் மீட்னா எப்படி பேசணும்னா, அந்த படத்தில் நடித்த கலைஞர்கள், டெக்னீஷியன் எல்லாரையும் பாராட்டுறோம். அப்புறம் என்ன நல்லா இல்லைன்னா வந்து சொல்ல முடியும்? நம்மளை அழைச்சிட்டு வந்து ஒரு ப்ரெட்டு பிஸ்கெட்லாம் கொடுக்குறாங்க, சாண்ட்விச் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லணும் படத்தை. இதுதான் அங்கே பேசணும். அங்கே வந்து அரசியல் பேசுகிறாங்க. அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இவனை கெட்ட வார்த்தை சொல்லிலாம் வயசில் மூத்தவங்களெல்லாம் திட்டுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் சாரின்னு சொல்கிறாங்க. அது அன்னைக்கே ஸ்டேஜில் ஆன் ஸ்டேஜிலே வந்து ஒரு பழைய இயக்குனர் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, கனினா படம் தானே, கனி இயக்குனர் ஒருத்தர் சொல்கிறாரு, அவன் பேசக்குள்ளே எல்லோரும் கைத்தட்டி தானே சிரிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னார். எல்லோரும் கைத்தட்டி சிரிச்சிக்கிட்டு இருந்தா இருக்கட்டும், நீங்கள் அறிவுரையாக சொல்லி கிழிக்கிறீங்கல்ல, டக்குன்னு போய் என்ன மச்சான் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு போய் பக்கத்தில் போய் சொல்லிட்டு வந்திருக்கலாமே. 1 செகண்டு ஆகிருக்குமா? அப்போ யாருக்குமே கண்ட்ரோல் பண்ணுற அந்த மேடையில் இப்போ இருந்தவங்கள லைன்லாம் பாருங்கள், எல்லாருமே பயங்கர கருத்து சொல்கிறவங்க தான். ஓகே, சொசைட்டியில் அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்கிறவங்க தான். யாராவது ஒருத்தவங்க இந்த டாஸ்மார்க் எதிராக குரல் கொடுத்துருக்காங்களா? எல்லாம் சாவராமா, குடிச்சிட்டு சாவராமா, வெந்து சாவராமா, பைக் ஆக்சிடென்ட் ஆகி சாவறான். உள்ளது உள்ளபடியே சொல்கிறேன். நம்ம எந்த ஒரு விதமான அரசியல், எந்த விதமான ஒரு தனிப்பட்ட கருத்தும் இல்லாமல் என்னுடைய சுயமோடு சொல்கிறேன். என்னுடைய அடுத்த தலைமுறை நான் பார்க்குறேன் சாவுறதை, எனக்கு முன்னாடி தலைமுறை நம்ம சாவுறதை பார்க்குது. அப்போ இந்த ட்ரக் எவ்வளோ கொடுமையானது? கண்டிப்பாக சார். சார் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ட்ரக் யூசேஜை வந்துட்டு கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு தான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது. ஆனால் சென்னையில் வந்துட்டு இந்த பப் கல்ச்சர் அப்படின்றது வந்துட்டு குறையாத வரைக்கும் இந்த ட்ரக் யூசேஜும் குறையாது, கட்டுப்படுத்த முடியாதுன்றது தான் எல்லாரோட ஒரு கருத்தாக இருக்குது சார். உங்களோட கருத்து சார்? 10 மணிக்கு ஒயின் ஷாப் மூடிடுறாங்க, 10 மணிக்கு பப்பு ஆரம்பிச்சிடுறாங்க. நான் பப்பெல்லாம் போயிருக்கேம்மா, நண்பர்கள் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு. எனக்கு மனசு ஒப்பலைன்னா நான் கொஞ்சம் பிற்போக்காக இருக்கணும் என்னவோ தெரியல. ஏன்னா மணி 12 1 மணி ஆகுது, எல்லாம் குடிச்சிக்கிட்டு கூத்தடிச்சிக்கிட்டு அவ்வளோ தின்பண்டங்கள் வீணாக போகுது. தின்பண்டங்கள் இருக்குல்ல, அதாவது சிக்கன் இதெல்லாம் கீழே கொட்டுறாங்க அள்ளி, பீரை குலுக்கி ஊற்றி மேலே போகுது, நெருப்பு ஃபயர் பண்ணுறான், உள்ளே ஃபுல்லாக ஆல்கஹால் இருக்குது. புட்டுச்சுதுன்னு வச்சுக்க, ஒருத்தன் வெளில வர முடியாது, எல்லாம் செத்துரும் உள்ளே. நிதானத்தில் இருக்கவங்க கூட வெளில விடையாந்துடலாமா? பொம்பளை பிள்ளைங்க குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுதுமே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இயல்பாக உண்மையாக சொல்கிறேன். நான் ஒன்றும் தேவதூதரெலாம் கிடையாது, ஓகே, மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பொம்பளை பிள்ளைங்கள்லாம் குடிச்சிக்கிட்டு ரொம்ப அந்த டான்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அது எப்படி சொல்கிறது, யாரோட பேரெல்லாம் மாறி மாறி ஆடுறாங்க, எங்கெங்கே கை வைக்கக்கூடாது அங்கெல்லாம் வச்செல்லாம் ஆடுறாங்கம்மா. அப்போ அதை எனக்கு மனசு ஒப்பலை. ஒரே ஒரு டைம் தான் போனேன். இல்லைங்க, எனக்கு அதில் இல்லை, இது மாதிரிலாம் எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா எனக்கு அதெல்லாம் பிடிக்கல எனக்கு. சரி, இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் வந்துட்டு யோசிச்சு இந்த கல்ச்சரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பல ப்ராப்ளம் நம்ம வந்துட்டு தடுத்துடலாம் அப்படின்ட்டு சொல்லலாம் சார். ஆக்சுவலாக இந்த ஒரு கேஸில் வந்துட்டு போலீஸும் இதில் வந்துட்டு சிக்கியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ட்ரக் யூசேஜை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல இருக்கிறதே போலீஸ் தான், பட் அவங்களும் இதில் வந்துட்டு சிக்கியிருக்காங்க. ஸோ இது எப்படி சார் எடுத்துக்க? போலீஸ் ஆல்ரெடி ஏற்கனவே D1 போலீஸ் மாட்டிக்கிட்டாரு. அங்கே இதில் வச்சு ஓமந்துராரில் வச்சு வியாபாரம் பண்ணி மாட்டிக்கிட்டார். கஞ்சா விற்கிறவன்டே பிளாக்மெயில் பண்ணி பணமும் வாங்கியிருக்கிறாங்க. எங்கேனாலும் போலீஸ் தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மறுக்கல்னாலும் உண்மை அதுதான். அது இந்த ஆட்சி மாறுறானே எந்த ஆட்சி மாறினாலும் தப்பு செய்கிறவன் 4 பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அவன் ஒன்றும் பண்ண முடியல. ஏம்மா, உன்னை ஒருத்தன் பசிக்காக 10 ரூபா திருடுறவனை பொதுமக்கள் விரட்டி பிடித்தனர். எப்படி விரட்டி பிடித்தனர்? பஸ்ஸில் 4 நாள் டிக்கெட் எடுக்காமல் போனோன்னே பாய்ந்து சக்கரை விழுந்து ஃபைன் அடித்தாங்க. இவங்கெல்லாம் யார்? நம்மளோட இருக்க சாமானியன் இல்லையா? நம்ம சாமானியன் மேலே பாயிற வேகம் பெரிய ஆளுங்க மேலே பாய முடியுதா? சாமானியனா அவ்வளோ ஈஸியாக டீல் பண்ணுறீங்க, கொண்டை வச்சு காலை உடைக்கிறீங்க. இந்த என்கவுண்டர் பண்ணுறாங்களா, என்கவுண்டருக்கு நான் எதிரானவன். அது யாராவது ஒரு ஒர்த்தபிளான ஆளை சுட்டிருக்காங்களா இது வரைக்கும்?
பெரிய ஆளை சுட மாட்டாங்க. 10 பேர் 20 பேர் கேஸ் எடுத்திருப்பாங்கம்மா, அதில் A1A2லாம் சுட மாட்டாங்க. எங்கனே யாரும் கேட்க நாதி இல்லை, இவனை சுட்டா யாரும் வரமாட்டாங்கிற ஆளை தான் சொல்கிறாங்க. எல்லா வழக்குலையும் பார்த்துக்கோ. நான் ஒன்றும் இதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. சாத்தாங்குளத்தில் கொண்டு பெனிக் ஜெயராஜ் அடிச்சே கொண்டாங்களே ஏடிஎம்கே பேரிடு. பெனிக் ஜெயராஜ் அன்னைக்கு கூட வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. ஸ்ரீதர் தான் இன்ஸ்பெக்டர், அவன் தான் எல்லாரையும் அடித்தது. அவர் தான் A1. பெயில் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. 150 சாட்சிகள் விசாரணை நடைபெறுது. ஆனால் இதே ஒரு அதிகாரத்தில் உள்ளவங்களை கொண்டு வச்சு உன்னால் அடிச்சிட முடியுமா சொல்லுங்கள்? ஒரு கம்யூனிட்டி லீடரை கொண்டு வச்சு அடிச்சிருவியா? ஒரு ரிலீஜியன் லீடரை கொண்டு வச்சு அடிச்சிருவியா? ஏன் ஒரு டெரரிஸ்ட்டை கொண்டு வச்சு அடிச்சிருவியா நீ? முடியாது. எதையுமே நான் நியாயப்படுத்தலை, எல்லாமே அஃபென்ஸ் தான். ஆனால் அஃபென்ஸில் நீங்கள் ஏன் பார்ஷியல் பார்க்குறீங்க? எல்லாரையும் குற்றவாளியாக ஒரே வரிசையில் பாருங்கள், எல்லாரையும் நிர்பராதியாக ஒரே வரிசையில் பார்க்கணும். இப்போ வள்ளுவர் கோட்டம் இந்த மாதிரி பகுதிகளில் இரவு நேரத்தில் பாலியல் தொழிலாளிகள் நிற்கிறாங்க. மறுக்கல்னால அதான் உண்மை. சில பாயிண்ட்டு சென்னையில் அவங்க மேலே பப்ளிக்கு காட்டுற அந்த ஆணவமும், அவங்கள பிடிச்சி மரியாதை குறைவாக நடத்துறது, திருநங்கைகளும் இருக்காங்க ஓகே, போலீஸ் அவங்கள்ட்ட அணுகிற முறை, இது எல்லாமே ஹைடெக்காக ப்ராஸ்டியூட் பண்ணுறவங்கள்ட்ட அது மாதிரி நடந்துக்கிறாங்களா? இல்லை. இன்னைக்கு ஒரு ஸ்ரீகாந்த் தான் பிடிச்சாங்க, ஒரு கழுகு கதாநாயகனை தான் பிடிச்சாங்க. 1000 கழுகுகள் சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. அனைவரையும் சமமாக கைது செய்ய வேண்டும். பிறகு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி. ரொம்ப நன்றி சார், பல தகவல் கொடுத்துருக்கீங்க.